அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் கிட்ட சுகர் எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஃபுட் கலரும் சேர்த்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அதில் ஒரு பாதி லெமனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை குட்டி குட்டி பீஸாக உருண்டையாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே தான் நம்ம இதை போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாவில் இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டு அப்படியே பரிமாறிக்கலாம்.